பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். செய்து முடிக்க நம்மால் அநேகர் முடியலைங்கிறோம். ஏன்னா நினச்ச காரியத்தை சாதிக்க முடியலைங்க. நினச்சிருந்தா செஞ்சுருக்கலாம், ஆனால் இடையில சிலருக்கு சுகவீனம் பலவீனத்தினால போயிடும். ஆனால் சிறு காரியத்தினால நாம் சாதிக்க முடியாமல் இழந்தவர்கள் ஏராளம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன். ஒரு பெண் வெளிநாட்டில் போய் மருத்துவத்திற்கு படித்தாள். அந்த மருத்துவத்துக்கு படிக்கும்போது மருத்துவத்தை படித்து முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தபோது NCI என்று ஒரு தேர்வு உண்டு, நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு சொல்லி. இந்த தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு வருஷ காலம் ஏதாவது ஒரு மருத்துவமனையில் என்ன செய்யணும், பணியாற்றணும். அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு இந்தியாவில் மருத்துவ அங்கீகாரம் கொடுக்கப்படும். இப்படி இருக்கிற அந்த NCI தேர்வு எழுத ஒரு பெண் அடியெடுத்து வைத்தபோது முதல் ஒரு தேர்வு நடந்தது 150 மார்க்குக்கு. அவள் அதில் 148 மதிப்பெண் எடுத்து விட்டாள். நல்ல சந்தோஷம். ரெண்டாவது ஒரு பரீட்சை எழுதும்போது கொஞ்சம் அவளுக்கு சரீரத்தில் இருந்த பலவீனத்தினாலே அந்த தேர்வு எழுத முடியலை. ஆனாலும் தேர்வு எழுதி ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு உள்ளே வந்தால் கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே எல்லாம் தெரிஞ்ச படித்த கேள்வியாக இருந்துச்சு. எல்லாம் தெரிஞ்ச பூரா டக்குன்னு இதை எழுதணும் அப்படின்னு டிக் பண்ணான். ஆனால் அவள் இருந்த சுகவீனத்தினாலே திரும்பி ஆன்சர் ஷீட்டில் எழுதும்போது மேலே டிக் பண்ண நம்பரில் ஒரு நம்பரை முன்ன பின்ன விட்டுட்டான். அப்போ எல்லா கேள்வியும் என்ன ஆகி போயிடும், 6வது கேள்விக்கு 5வது நம்பர் வந்துடும், 5வது கேள்விக்கு 4வது நம்பர் வந்துடும். இப்படி மாறி போனதுனால மறுபடியும் அவள் எழுத வேண்டிய கட்டாயத்திற்கு வந்தது. காரணம் என்ன? ஒரே ஒரு மிஸ்டேக். என்னது? டிக் பண்ணுறதுல மிஸ்டேக்கு. அதை நினச்சி அவள் வருத்தப்பட்ட. ஐயோ, அந்த நேரத்தில் ஒரு சின்ன காரியம் டிக் பண்ண, ஒரு நம்பரை தப்பாக டிக் பண்ணதுனால எல்லாம் போச்சு. என்ன எனக்கு அன்பானவர்களே, ஒரு சிறு துவாரம் ஓடத்தையே கவிழ்த்து விடும். ஒரு சிறு பாவம் மனிதனுடைய முயற்சியை கூட கெடுத்துருது. உங்கள் வேதத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து தேடி எடுத்து 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்திற்கு 1 திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் பாடுமா. அழைப்பின் குரல் கேட்டே எல்லாண்டவர் என்ன உள்ளதே, அழைப்பின் குரல் கேட்டே ஆண்டவர் என்ன உள்ளதே, அருகில் சென்று நடை பயின்றே, அருகில் சென்று பின்னே வாயன முன் செல்க, வாயன முன் செல்க. அழைப்பில் குரல் கேட்டே குறைகள் நிறைந்தவன் நான் அன்பும் அதை தெரிந்தும் அழைத்தவன் தீரந்தோ. குறைகள் நிறைந்தவன் நான் அன்றும் அதை தெரிந்தும்
அழைத்தவர் நீரல்லோ, தாயின் கருவில் உன்னை தெரிந்தவர் நான். என் கருவில் உன்னை தெரிந்தவர் நான், பின்னே வாயின முன் செல்தான். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். எல்லாம் எடுத்திருப்பீங்க. இப்ப வாசிக்க சொல்லிட்டா 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த, தாவீது ராஜாவை சுற்றி இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி. ஏன்னா அவனுக்கு சத்துருக்களுக்கு கணக்கே கிடையாது, பெற்ற பிள்ளைகளே சத்துரு. ஏன்னா வேதம் சொல்லுதுல, உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்கள். மீகாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஐயா என்ன சொல்றது, மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தாய்க்கு சஞ்சலத்தை வருவிக்கிறாள். அழகா எழுதி வச்சிருக்காரு. 5ஆம் வசனத்துல இருந்து பாருங்க, சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியில படுத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்களே அவன் வீட்டார்தானே. அதனாலதான் சொல்றார், என் சத்துருவை எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறார். இந்த தாவீதை சுற்றி இருந்த எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது நாமளா தான் சொல்லியிருப்போம், அப்பா பட்ட பாடுக்கு பிரச்சனை அடைச்சு போதும்டாப்பா, இனிமேல் என்ன செய்வோம், நிம்மதியாக உட்கார்ந்துருப்போம். ஆனால் அவன் என்ன செய்தான் பாருங்க, 2ஆம் வசனம். ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் நம்ம பெருசாக சொல்லுவோம், வெந்தேக்கு கோங்கு என்னென்னமோ சொல்கிறோம். ஏன்னா அன்னைக்கு கேதுரு மரம் சாலமோன் பல இடத்துல இருந்து கொண்டு வந்து தன்னுடைய ஆலயத்தை கட்டுறங்கெல்லாம் கொண்டு வந்தான்னு வேதம் சொல்லுது. எனக்கு கண்பாலே இவன் சொன்னான், பாரும் தீர்க்கதரிசி, ஏன்னா ஆண்டவர் அவர்கிட்ட அணுக்கடே அனுப்புவார். ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு தீர்க்கதரிசி இருந்தாங்க. எசேக்கியாவுக்கு ஒரு ஏசாயா, ஒரு தாவீதுக்கு ஒரு காத்து நாத்தான் இருந்தாங்க, எஸ்ராவுக்கு ஒரு எரேமியா, இப்படி ஒவ்வொருத்தருக்கு இருந்தாங்க. ஆகையினால இங்கே நாத்தான் தீர்க்கதரிசி வந்திருக்க. அவன் சொன்னா, பாரும் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். சரி, அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தான் தீர்க்கதரிசிக்கு உண்டாகி, அவர் நீ போய். ஏன்னா நீ யாரை கேட்டு சொன்னேன்ட்டாரு. ஏன்னா தாவீதுக்கு வழக்கமே ஆண்டவர்கிட்ட கேட்பான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான் தாவீது. ஊருக்கு போயிட்டு வரக்குள்ள அவன் கூட இருந்தவங்க 600 பேர், கடனை திரும்ப கொடுக்க முடியாதவங்க, முறுமுறுக்கிறவங்க, சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள். இந்த 600 பேருக்கு அவன் தலைவராக இருந்தான். வெளியே போயிட்டு வரக்குள்ள அமலேக்கியர் ஒன்று இனத்தவர் வந்து நகரத்தையே சுட்டரிச்சு போயிட்டாங்க, ஒன்றுமே இல்லை. அப்போ கூட எல்லாரும் அழுதாங்க. தாவீது என்ன பண்ணா, அந்த ஏபோத்தை கொண்டு வான்னு சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்டான். என்ன கேட்டான்? தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ அதை பிடிப்பேனோ என்றான். அதற்கு கர்த்தர், அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார்.
அப்படி சொல்லி நம்பி போனதுனால 1 சாமுவேல் 30:19 அவர்கள் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியவைகள் பெரியவைகள் குமாரர் குமாரத்திகள் ஒன்றும் குறைபடாமல் தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். ஆமென். ஏன்னா ஆண்டவர்கிட்ட கேட்பான், நான் எக்ரோன்ல போய் தங்கலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்டு தீருவேன். இப்ப நாத்தாண்ட சொன்ன உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு? நீர் போய் உம்முடைய இருதயத்தில் இவரு என்ன சொல்லி இருக்கணும்? கர்த்தர்ட்ட கேட்டு சொல்றேன். ஏன்னா பிழையாம போய் சபிக்கிற கூப்பிடுறாங்க. பாலாக்கு ராஜா ஆள் அனுப்புறார். அவர் போய் சொல்றாங்க, ஐயா ஒரு கூட்டம் எனக்கு விரோதமாக வந்திருக்கு, அந்த கூட்டத்தை நீர் வந்து சபிக்கணும். ஏன்னா நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்ட, ஆமாம், ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீர் எனக்காக வந்து சபிக்கணும்னா உடனே அப்படியா துட்டு தரீங்களா வாரேன்னு போகலை. என்ன செய்தான் தெரியுமா? தேவனிடத்தில் விசாரிக்கிறதுக்கு அவங்கள ராத்திரி தன்னிட்ட தங்க வச்சு கர்த்தர்ட்ட விசாரிச்சாங்க. கர்த்தர் என்ன செஞ்சார்? முதல்ல போனார், வரக்கூடாதுட்டார். ஆனால் திரும்பி கேட்டால் அவர் சொன்னார், போ, நான் சொன்னதை என்ன செய்ய மனசில் வச்சுக்கோன்னு அனுப்பினார். அப்படி இருந்து சபிக்கிறதுக்கு போனதுனால தான் கழுதையை கொண்டு வந்தெல்லாம் தடுத்தவும் செஞ்சார். இந்த தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கலாம். ஏன்னா அவர் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்பான். இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு போகிறோமா? நாம் போகும்போது வாட்ச்மேனை வச்சுட்டு போயிடும். ஆண்டவரே நான் போகிறேன், வீட்டை பாதுகாத்து கொள்ளும். ஏன்னா இஸ் அப்பாயிண்டட் அஸ் வாட்ச்மேன் ஃபார் அவர் ஹவுஸ், செக்யூரிட்டி ஃபார் அவர் ஹவுஸ். நான் போகும்போது ஆண்டவர் நான் போயிட்டு வர வரைக்கும் எந்த திருடும் போகாமல் எந்த இது இல்லாமல் நீ காவல் காத்துக்கொள்ளும். அவரை காவல்காரராக தான் வச்சுருக்கோம். அதனால தான் சங்கீத வெளிப்படுத்தின விஷயத்தில் இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன்கிறார். எனக்கு கண்பானே, இந்த தாவீது சுற்றி நடக்கப்பட்ட காரியம் அத்தனையும் தப்பி வந்து இளைப்பாரி இருக்கும்போது நன்றி நினைக்கிறான். நான் இவ்வளவு பெரிய இடத்துல வாசமாக இருக்கேன், என் தேவனுக்கு அப்போ இதை விட எவ்வளோ பெரிய இடம் இருக்கணும். ஆகையினால ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தன் மனதில் நினைத்து கொண்டு நாத்தாண்ட சொன்னால், அவர் சொன்னார் உன் மனம் விருப்பப்படியெல்லாம் செய்யிட்டு போயிட்டார். ராத்திரி ஆண்டவர் கூப்பிட்டு, யாரை கேட்டு சொன்ன நீ? எனக்கு கண்வானுலே அவர் சொன்னதை தான் போய் சொல்லணும். ஏசாயாட்ட சொல்லி அனுப்பினார், எசேக்கியா நோய்வாய்ப்பட்டிருக்கான், நீ போய் சொல்லு. என்ன சொல்லணும்? மரித்து போவ பிழைக்க மாட்டேன்னு சொல்லு. திருப்பி போய் உன் கண்ணீரை கேட்ட விண்ணப்பத்தை கேட்ட சொல்லுன்னா சொல்லணும். இந்த காலத்தில் தீர்க்கதரிசியாக இருந்தால் நான் முதல்ல சொல்லிட்டேன், இப்போ போய் மாற்றி சொல்ல முடியாதுமா. அந்த காலத்தில் இருக்க தீர்க்கதரிசிக்கு அந்த ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அது அப்படி சொல்லுவேன், அவ்வளோதான். ஆண்டவரே சொல்லும், அடியே கேட்கிறேன். அதான் அந்த அனுபவம். சாமுவேலுக்கு அதுதான் இருந்துச்சு. இங்கே தாவீது சொன்னோம்னா இங்கே நாத்தான்ட்ட திரும்பி சொல்றார். ராத்திரியில கர்த்தர் நாத்தானுக்கு தரிசனமாகி என்ன சொல்றாரு? நீ போய் என் தாசனாகிய தாவீதை அங்கே விட்டு கொடுக்கல, என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? இன்னைக்கு நம்மளால முடியுமா? அவர் யாரு? சர்வலோகா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரி நமஸ்காரம், தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், சர்வலோகா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரி நமஸ்காரம், தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த நமஸ்காரம். மூத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், கயத்தாதி கயத்தா கருணை சர்வோத்ர நித்ய த்ரியேகா நமஸ்காரம், கயத்தாதி கயத்தா கருணை சர்வோத்ர நித்ய த்ரியேகா
ஃபாதர் அதை பாடும்போது சர்வ வல்லவர் என் சொந்தமானார்னார். எனக்கு அன்பான யோபு சொல்லும்போது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். இவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட சாதாரண காரியமா? ஏன்னா அதனால தான் டாபர்நாக்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக நேரம் ஆசரிப்பு கூடாரம் தான் இருந்தது. தாவீது தான் முதல்ல என்ன செஞ்சான், ஒரு பெரிய காரியத்தை நினைச்சான். நான் இந்த கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீட்டில் இருக்கிறேன், என் ஆண்டவருக்கு வாசம் செய்யத்தக்க ஒரு காரியத்தை செய்யணும். அவர் உடனே சொன்னார், நீ மறுப்பும் போட செய்ய, உன் மன விருப்பப்படி செய்யின்றார். ஆண்டவர்கிட்ட யாரை கேட்டு சொன்னேன், எனக்கு ஏற்ற ஒரு ஆலயத்தை உங்களால் கட்ட முடியுமா? இன்னைக்கு நாம் அது தெரியாமல் தான் இயேசுநாதர் போட்டா வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஏன்னா அவர் சர்வ லோகாதிபதி, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி. அவரை போய் ஒரு படத்தில் அடைச்சு வைக்க முடியுமா? முடியவே முடியாது. நாத்தாண்ட சொல்ற, நீ திரும்பி போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்ன கேட்கணுமா? நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ, நீ எனக்கு கட்டுவாயோ, நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும். ஆண்டவர் எங்க வாசம் பண்ணார்? நம்முடைய இருதயத்துல வாசம் பண்ணுகிறார். மனுஷர்கள் மத்தியில் இதோ மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்திடும் எங்கள் நல்ல தேவனே, உமக்கு சிங்காசனம் எங்கன்னா எங்க நம்முடைய இருதயத்துல போடணும், போகட்டும். அவர் எப்பமாவது நாம் எகிப்திலிருந்து அது திரும்ப வாசிங்க, நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்டு இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று கேட்டது உண்டோ? இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ? இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யார் சொல்றார்? நான் சொல்லலப்பா, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி பண்ணினேன். இவ்வளவு செஞ்ச எனக்கு நீ ஆலயத்தை கட்டுவியான்னு தடுத்துட்டார். ஆனா தனக்கு இருந்த தீராத ஆசையினால தாவீது என்ன செய்தாரு? 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான், செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அதனாலதான் அவன்கிட்ட சொன்னார், உத்தமமா இருந்துக்கப்பா, சாதாரண வேலை இல்ல. இன்னைக்கு நாம கொடுக்கப்பட்ட வேலையை செய்து முடிச்சுட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்ல.
அன்னைக்கு முடியல, இன்னைக்கு முடியல. எத்தனையோ பேர் எங்கே இருந்தவங்களாம் வந்து சாதிச்சுட்டு போயிட்டாங்க. சீகன் பால்க்கு எங்கோ இருந்து வந்தவர் தரங்கம்பாடிக்கு வந்து காத்தான் சாவடியிலேருந்து பக்கம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு சுடுமணலில் கையை வரைச்சி எழுதி எழுதி தமிழ் கற்றுக்கிறேன். கையெல்லாம் ரத்தம் வந்து சுஷ்ணத்தினால தாங்காமல் மூக்கு வழியாக ரத்தம் கொட்டி இந்த தமிழ்நாட்டில் வந்து தமிழ் எழுத்தை கற்று இன்றைக்கு நீயும் நானும் வாசிப்பதற்கு ஒரு வேத அச்சுக்கூடத்தையே நிறுவிட்டு போயிட்டார். இன்றைக்கி நாம் என்ன செய்து முடிச்சிருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் இன்றைக்கி ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கள் செய்து முடித்து இன்றைக்கி நம்ம மனசில் நிற்கிறாங்க. நாம் எத்தனை பேர் மனசில் நிற்கிற அளவுக்கு என்ன செஞ்சுருக்கோம்? ஒரு நாளில் 8 மணி நேரம் தூங்கி கணக்கு பண்ணி பாருங்கள், வருஷத்துக்கு எத்தனை மணி நேரம்னு. நாம் 8 தூங்குகிறோம், 8ஐயும் தாண்டி தூங்குவோம். ஆனால் அவர்களெல்லாம் எங்கோ இருந்து ஒரு கால்டுவெல், ஒரு மர்காஷியஸ், ஏனையா ஒரு ஆஸ்கிவித், ஒரு சாராள், திருநெல்வேலியில் சாரா டக்கர், ஏன்னா ஒரு ஊனமுற்ற பெண் அங்கிருந்து அவள் சாதித்து முடித்திருக்கிறாள். தன்னுடைய ஒரு வீல் சேரில் உட்காந்துட்டு எடுத்துருவா போய் பாடி அதில் வர்ற காசை வச்சு இங்கே பெண்கள் கல்விக்காக சாரா டக்கர் ஹையர் செகண்டரி சாரா டக்கர் கல்லூரியை உருவாக்கி இருக்கிறாளே, அவள் தன்னால் செய்து முடித்த சாதனை இன்னைக்கு நம்ம செய்ய முடியுமா? நாம் என்ன கேட்டால் சொல்லுவோம், பலவீனங்க, பலவீனம். ஐயா, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அதனால தான் பிலிப்பியரில் எழுதுறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:12 வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த தாவீது ராஜா ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறான், என் பையன் ரொம்ப வாலிப பையன், வேலையோ பெரிய வேலை, அது மட்டும் இல்லை அதை செய்கிறதுக்கு அவனுக்கு இந்த நேரத்தில் வாலிப பிராயத்தில் இருக்கான், அவனுக்கு செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல. நல்ல கவனிங்க, மனுஷருக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் ஆலயம். நான் என்னாலே இயன்ற மட்டும். அது மட்டுமல்ல, அது கர்த்தரு கட்டுற ஆலயம். அவனால இனிமே போய் பொருள் சேர்க்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் உள்ள வாஞ்சையினாலே, பொன்வேலைக்கு பொன்னு, வெள்ளி வேலைக்கு வெள்ளி, வெண்கல வேலைக்கு வெண்கலம், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மரவேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படுத்த கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும், கற்பாலங்களையும், கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாய் சபதரித்தே. அது மட்டுமல்ல, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினாலே பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சபதரித்தது மட்டுமல்ல, தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். இவ்வளவு கொடுத்துட்டு தான் சாலமோன் சொல்றான், அப்பா நீ ஜாக்கிரதையா இருக்கணும்ப்பா. ஏன்னா நீ பணத்தை பார்க்க வேண்டியதில்லை, பொருளுக்காக அலைய வேண்டியதில்லை, நிபுணர் வேலைக்காக அலைய வேண்டியதில்லை, எல்லாம் உங்கள்கிட்ட இருக்காங்க, நீ சொற்படி கேட்பாங்க. ஆனால் நீ உத்தம இருதயத்தோடும் உற்சாக ஆவியோடும் அதை செய்யணும். ஆனால் இந்த சாலமோனால் செஞ்சு முடிக்க முடிஞ்சா? சாலமோன் கட்டின ஆலயத்தை பார்த்து சேபாவின் ராஜஸ்ரீ ஆச்சரியப்பட்டா. ஆனால் அதை கட்டி முடிக்க முடிஞ்சா? கொஞ்ச காலத்தில் அது அழிக்கப்பட்டு இடிக்கப்பட்டது. ஏன்? அவன் சாதிச்சு முடிக்க வேண்டியது முடிக்க முடியலைங்க. வீட்டுக்கு பக்கத்தில் அரண்மனையும் கட்ட ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லை, அவன் கொஞ்சம் உட்கார்ந்து செஞ்ச காரியத்தை அடுத்த செய்தியில் சொல்கிறேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, நாம் செய்து முடிக்க வேண்டியவைகள் ஏராளம். ஆனால் நம்ம செய்து முடிக்க முடியலைங்கிறோம். ஆனால் செய்து முடிக்காமல் போவதற்கு காரணம் என்ன? நமக்குள் இருக்கிற பலவீனங்கள், சுயம். அது மட்டுமல்ல, எனக்கு, தட் இஸ் மைன், என்னுடைய எனக்கு இந்த எண்ணம். எனக்கு அன்பானவர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள்
ஆண்டவருக்காக என்ன செஞ்சுருக்கோம்? தாவீது என்னென்னமோ செஞ்சான்னு இப்போ வாசிக்க கேட்டீங்க. தனக்கு இருந்த எத்தனையோ கொடுத்தான்னு கேட்டோம். நாம் ஒன்று கொடுத்தாலே ஒரு 150 ரூபா கொடுத்தா 10 தரம் லெட்டர் வைக்க எனக்கு ஒரு பில்லு வரலையேங்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு என்ன பில்லை கொடுப்போம்? இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் அதோடு விட்டுறாதீங்க. பரவசப்படுங்க, ஆச்சரியப்படுங்க, ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு தெரியுமா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர்றதுக்கு தேவைகள் சந்திக்கப்படணும். ஏன்னா எங்கள் சபையை பார்வையற்ற மக்கள் சபை. நீங்கள் நினைக்கலாம் எங்கள் ஒவ்வொரு வெளிநாட்டிலேருந்து பணம் வருது போல் தினம் நிகழ்ச்சி போடுறாங்க. இல்லைங்க, நீங்கள் அனுப்புகிற 50 ரூபாயும் 100 ரூபாயும் 200 ரூபா காணிக்க உங்கள் நிகழ்ச்சி தான். இது நீங்கள் தான் நடத்துகிறீங்க. கர்த்தர் உங்களை ஏவுறார், நீங்கள் கொடுக்குறீங்க, நடத்துகிறீங்க. என்கிட்ட ஒன்றும் கிடையாது. ஆஃப்டர் நான் ஒரு எம்டி வெசல், வெறுமையான பாத்திரம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து வருவதற்காக ஜெபிங்க. ஏன்னா எங்கள் சபையே 2 சபை உண்டு, 2மே பர்த்திமேய் ஆலயம். இதில் வர்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யவான்கள். நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். எத்தனையோ சிக்னல்கள், எத்தனையோ சாலை வீதிகளில் பார்க்கலாம். வேலை இல்லாமல் ஐயா கை நீட்டிக்கொண்டு தன் வயிற்றுக்காக போராடுகிற மனிதர்கள், இவர்களும் ரட்சிக்கப்படணுங்க. அதுக்கு தான் இவங்க மத்தியில் சபை வச்சுருக்கோம். ஒரு வாரம் கூட்டு வர்றதுக்கு மட்டுமே 4000 ரூபா வேனுக்கு செலவழிக்கிறோம். அவங்களுக்கு நல்ல உணவு கொடுத்து அனுப்பணும். அவசர நேரத்தில் ஏதாவது விழுந்து போகிற நேரத்தில் உதவி செய்யணும். ஏன்னா கிறிஸ்தவம் விசுவாசத்தினால் மட்டுமல்ல, கிரியை இல்லாத விசுவாசம் ஒரு மனுஷனை என்ன செய்யாது? ரட்சிக்காது. நீங்களும் கர்த்தர் ஏவினால் இந்த ஊழியத்தை தாங்களாம் கட்டுமான பணிக்கோ, தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கோ, அல்லது ஒரு ஃபியூனரல் ஃபண்டுக்கோ, அல்லது பார்வையற்றோருடைய ஒரு திருமணத்திற்கோ, அல்லது ஐயா ஒவ்வொரு வாரமும் ஆத்துமாக்களை அழைத்து வர்றதுக்கோ எத்தனையோ காரியம் உண்டு. நீங்கள் தாராளமாக கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். எப்படி பிரதர்? இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். ஜிபே, ஃபோன்பே உண்டு. என்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போவும் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளிலே ஐயா, நாங்கள் செய்து முடிக்க வேண்டியவைகளை முடிக்காமல் போவதற்கு காரணம் எங்களுடைய சுயம், எங்களுக்குள் இருக்கிற மாம்சீக இச்சைகள் என்று நாங்கள் ஞானத்தில் அறிந்து கொண்டா நாங்கள் சாதிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் மன தைரியத்தையும் திட நம்பிக்கையும் என் தேவன் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும்
9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.